எனக்கு தேவையாடாது. எந்த ரூட்லயும் போக முடியல மேடம். எங்க திரும்பினாலும் தோண்டி போட்டு வச்சிருக்காங்க. சென்னைக்குள்ளதான இருக்கு. இது சென்னையா? இப்படி ஒரு கேவலமான ஆட்சி நடத்துற ஆட்சியை வந்து தமிழகம் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆமாடா, வருஷம் 364ல 300 நாள் இவங்க கூட குப்பை கொட்டேன். மழை வரதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே மழை காலத்துக்கான ஏற்பாடுகள் சரியா இருக்கா? பாத்துறாங்களா? கள்ளஞ்சக்காரங்களா இருக்காங்களே. சென்னை கார்பரேஷன் அடமானம் வச்சு, அந்த தலையை அடமானம் வச்சு நல்ல கடை வாங்கலாம். அதுல 10 மாசம் எதுவும் புடுங்கலன்றதுதான் நம்மளோட கேள்வி. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தீவிரமா அடங்கும். உடனே அவர் மக்களுடன் இருக்கிறார்கள் பாருங்க. சென்னையில கூட தலையெல்லாம் அடமானம் வச்சு இவங்க காசு இப்படி நட்டாத்துல விட்டுட்டு போறேடா. இவங்க 15ல இருந்து 25% கமிஷன் அடிச்சுட்டு ஓடிட்டாங்க. இதற்காக தான் நாங்க 2000 கோடி வாங்குறோம் சொல்லிட்டு வாங்கினாங்க. வாங்கி வாயில போட்டோம். பணிகள் நல்லா இருக்கிற பகுதி கூட தோண்டி போட்டானுங்க. ஏன் காசு வாங்கணும்ல? 6000 கோடி எங்கடான்னா அங்க நின்னுட்டு கடை எப்படா வாங்குறது? உங்களை வச்சுதான் வாங்கணும். நல்லா இருந்தா என்ன தோண்டி போடு. கடனை வாங்குறது, கடனை வாங்கி நம்ம தலையில கட்டிட்டு ஓட வேண்டியது. ஒவ்வொரு பிடபிள்யூடி கான்ட்ராக்டும் கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கடன் வாங்கிட்டே இருக்காங்க. அதுக்கு மேல ரோடு போடணும். ஒரு 3000 கோடி வாங்கியாச்சு. உண்மையை சொல்ல திமுக அளவுக்கு கடை வாங்குறதுக்கு 2ல 1 செஞ்சு தாண்டா. இன்னொன்னு சேரக்குள்ள இடத்த காலி பண்ணு. நீங்க கண்டுபிடிக்க முடியாது எந்தெந்த நாட்டுல எவன் கடை குடிப்பான். சென்னை கார்பரேஷன் அதோட தலையை அடமானம் வச்சு எங்க கடை வாங்கலாம். இவர்கள் விளம்பரம் செய்து கொண்டு KFW ஒரு ஃபைனான்சியல் ஏஜென்சி இருக்குது. அதுல சுமார் 1600 கோடி வாங்கினாங்க. மழை வடிகால் பணிகளுக்கு தேவையான கட்டமைப்புகளை சென்னையில உருவாக்குறதுக்காக மட்டுமே நாங்க வாங்கணும்ன்றாங்க. இந்த மாதிரியான நாடகம் வந்து 2021ல இருந்து நடந்து சாம்சன் ஆனது. இதெல்லாம் கூட்டி கழிச்சோம்னா எனக்கு தெரிஞ்சு 8000 கோடி 10000 கோடி வாங்கிருப்பாங்க. இந்த பணம் எல்லாம் எங்க இருந்து வருது? யாரோட பணம்? நம்முடைய பணம். இவ்வளவு கடை வாங்கி வச்சுட்டு கடைசி எதை கொடுத்தாங்க? இதை கொடுத்தாங்க. பார்த்தா குடுக்கிற மாதிரி தெரியலையே, நிறைய வாங்குற மாதிரி தெரியுது. வந்ததுமே உதயநிதி வந்துட்டார். ஏன்னா மழை வந்தது வரக்கடா நம்மள மீடியா கேட்கறதுக்கு வக்கு இல்ல. இந்த மாதிரி ஏமாத்து வேலைகளை இவர்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மீடியாக்காரங்க திமுக எதுக்க மாட்டேன். மாசு சார் கும்பலுக்கு போயிருக்கும். இப்படி இவங்களா பங்கு போட்டுக்கிட்டு தான் நம்ம எப்படி விளம்பரம் போட்டாது ஊரை ஏமாத்திக்கலாம். இது எல்லாம் வேலை பார்க்கல பார்த்தா என்ன அப்படி போட்டுட்டு உட்காந்துட்டு ரொம்ப கெடுதல் பண்றீங்க எங்களுக்கு. தமிழ்நாட்டையே அவரோட தலையை அடமானம் வச்சு எங்கெங்கெல்லாம் காசு வாங்குறது அப்படி ஷாக் ஆயிடுவீங்க. அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். இந்த கடன் எல்லாமே கண்டிப்பாக கருணாநிதி குடும்பம் கட்ட போறது கிடையாது. நீங்க ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. இந்த கடன்ல இருந்து ஒரு 15-20% காசை அடிச்சுட்டு ஓடுனதுக்கு அப்புறம் இந்த கடனை அடைக்க வேண்டியது யாரு? நம்ம எல்லா பேரும் தான். சரி செய்வாம் என்ற நம்பிக்கை இருக்கு பாருங்க. இது எவ்வளவு முட்டாள்தனமானது. அதோட சுமை யார் தலையில வந்து விழுகும்? நம்ம தலையில தான். அது என்னவா வந்து விழுகும்? வரின்ற பேர்லயும் சொத்து வரின்ற பேர்லயும். இந்த உண்மையை சொல்வதற்கு பேசுவதற்கு மீடியா தயாராக இல்லை. ஆனா கடன் வாங்கினது யாரு? இந்த கும்பல். எதுக்காக வாங்கினாங்க? அப்படியே வச்சுக்க. அவங்களுக்கே தெரியாது. கடை வாங்கினா அவங்களுக்கு ஒரு 20% கமிஷன் கிடைக்கும். வாங்கிட்டு ஓடிடுவான்னு வச்சுக்கோ. ஐயோ மோசம் போயிட்டாரு. வாங்குற காசை வாயில போடாம ஏன் வேலை பார்ப்பேன்? அதை யோசி. இதான் இங்க நிதர்சனமான உண்மை. உதயநிதி வந்தாரு, உயிரோட போகாம வச்சு மலத்துல வந்துச்சு. அந்த நிலைமைக்கு 3 தடவை ஆக்கி விட்டாங்க. சும்மா இருக்கிறவன எப்படி அடிப்பாரு? இப்படித்தான். இதோட சேர்த்து கடனையும் ஏத்தி விட்டுருக்காங்க. நீ வந்து தயவுசெய்து இந்த மாதிரி விளம்பரம் போடாத, கடுப்பாயிரு. அண்ணே நீங்க பெரிய தீர்க்கதரிசினே. ஓஹோ நம்ம ஊரே வணக்கம் வாழ வைக்கும் சென்னை பிடிக்குதுன்னை உனக்கான வீதினா குப்ப வண்டினால